திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறுபடை வீடுகளில் 3ம் படைவீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 13ம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெற்றது. பிற்பகல் நேரத்தில் மலைக்கோவிலில் இருந்து கீழே இறங்கிய முத்துக்குமாரசாமி மலைக்கொழுந்து அம்மனிடம் சக்திவேல் வாங்கி வந்தார். தொடர்ந்து வீரபாகு, நவவீரர்கள் உள்ளிட்ட வீரர்கள் படைசூழ வடக்கு கிரிவீதியில் தாரகாசூரனையும், கிழக்கு கிரிவீதியில் பானுகோபனையும், தெற்கு கிரிவீதியில் சிங்கமுகாசூரனையும், மேற்கு கிரிவீதியில் சூரபத்மனையும் சக்திவேல் கொண்டு முருகன் வதம் செய்தார். சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சரண்கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். போரில் சூரர்களை சம்ஹாரம் செய்து வெற்றி பெற்ற சண்முகருக்கும் வள்ளி தேவயானைக்கும் நாளை திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து கந்தசஷ்டி திருவிழாவில் 7 நாட்களாக உணவருந்தாமல் கடும் விரதமிருந்து வழிபாடு செய்த பக்தர்கள் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்வர். திருமண விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது.